என்னுடைய தந்தைக்கு கையெழுத்து போடும் அளவுக்காவது படிப்பறிவு இருந்தது. என்னுடைய தாய் பள்ளிக்கே சென்றதில்லை. 2021ஆம் ஆண்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் என்னை சேலம் ஆயராக நியமித்தார். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, விவிலியத்தை காதலித்தேன், திரு அவை சட்டத்தை மணந்து கொண்டேன். இன்னும் சில பேர் புதிய உறவுகளில் அனாவசியமாக ஈடுபட்டு பழையவர்களை மறந்து விடுகிறார்கள். திரு அவை சட்டத்திலே நீங்கள் கலாநிதி பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். குருவாக இருந்து ஆயராக தெரிவு செய்யப்பட்ட பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? பல நேரங்களில் நான் ஆயராவதற்கு முன்பே திரு அவை சட்டம் சார்ந்த விளக்கங்கள், சந்தேகங்கள், பிரச்சனைகள் எழும்போது நானே விளக்கம் அளித்திருக்கிறேன். உண்மையில் சொல்லப்போனால் 1990 2021 வரை 31 ஆண்டுகளில் என்னிடம் கற்ற குருமானவர்கள், குருக்கள் 2000 கூட எட்டும் என்று சொல்லலாம். பல ஆயர்கள் என்னிடம் ஆலோசனை கேட்டிருக்கிறார்கள். பல அருள் கன்னியர்கள் என்னிடம் பயின்றிருக்கிறார்கள். பல்வேறு துறவர சபைகளுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறேன். இத்தனை ஆண்டுகள் இங்கே இருக்கிறோம். நான் ஆயராகும்போது ஏறக்குறைய 10 பேருக்கு மேல் என்னுடைய மாணவர்களே ஆயர்கள் என்ற நிலை இருந்தது. அதனால் பலர் எதிர்பார்த்திருந்தார்கள். நான் என்னிடம் கேட்கப்பட்ட போது நான் சொன்னேன், இந்த மறை மாவட்டத்தில் எங்கே நான் ஆயராக நியமிக்கப்படுகிறேனோ அங்கே கூட 50 விழுக்காட்டுக்கு மேல் என்னுடைய மாணவர்கள் தான், என்னிடம் கற்றவர்கள் தான். அவர்களுடைய ஒத்துழைப்போடு ஒருவேளை இறைவன் என்னுடைய இறைவார்த்தை பணிக்கு ஒரு மேடை அமைத்து தருவதாகத்தான் நான் அதை நினைத்தேன். தகுதியில்லை, இருந்தாலும் ஆண்டவர் தேர்ந்து கொள்கிறார், அவர் வல்லமை தருவார் என்று ஒப்புதல் நான் கொடுத்தேன். நீங்கள் இறைவார்த்தையிலே ஆர்வமுள்ளவராக இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இறைவார்த்தையை அறிவிப்பது என்பது இறைவனுடைய மாபெரும் கொடை. உங்களுக்கு எவ்வாறு இந்த இறைவார்த்தையின் மீது ஆர்வம் ஏற்பட்டது? நான் தொடக்கத்திலே சொன்னது போல புத்தகங்களை வாசிப்பது, அதுவும் உறக்க வாசிப்பது, பொது இடங்களில் நின்று முழங்குவது இயல்பாகவே எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. என்னுடைய உச்சரிப்பு, என்னுடைய குரல் வளம், இதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய பயன்பட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அதனாலே விவிலியத்தை பொறுத்த மட்டில் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று குருமடத்திற்கு பேராசிரியராக தேர்ந்து கொள்ளப்பட்ட போது முதலில் நான் நினைத்தேன், என்னை விவிலிய பேராசிரியராகத்தான் அவர்கள் அழைக்கிறார்கள் என்று நான் நினைத்தேன். அதில் பாண்டித்தியம் பெறத்தான் என்னை கேட்கப் போகிறார்கள் என்று நினைத்தேன். வந்த பிறகுதான் தெரிகிறது நான் திரு அவை சட்டம் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. இருந்தாலும் கீழ்ப்படிந்து திரு அவை சட்டத்தில் நான் முனைவர் பட்டம் பெற்றேன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, I fell in love with scripture but married canon law. விவிலியத்தை காதலித்தேன், ஆனால் திரு அவை சட்டத்தை மணந்து கொண்டேன் என்று சொல்வதுண்டு. ஆகையினால் மறையுரை, விளக்க உரை, தியானங்கள் இவற்றிலெல்லாம் தொடக்கத்திலிருந்தே ஆர்வம் இருந்தது. நான் சொன்னது போல 14 வயதிலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அருள் தந்தை கரோஃபால், அன்பு தந்தை ஜோசப் ஏத்தக்குழியால், பின்னாளில் நான் குருமடத்தில் படிக்கின்ற போது என்னுடைய பேராசிரியர்களால், அருள் தந்தை லெக்ரான், அருள் தந்தை அலோஷியஸ் சேவியர் போன்ற திறமை மிக்க பேராசிரியர்களால் என்னில் விவிலிய ஆர்வம் அதிகமாக ஆரம்பித்தது. அப்படி இருக்கும்போது தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் இறைவார்த்தையை கேட்க வேண்டும் என்று நான் விவிலியம் முழுவதையும் பதிவு செய்து முதலில் நான் கேட்க வேண்டும், எனக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுக்க வேண்டும், உலகமே கேட்க வேண்டும் என்ற ஆசையினால் அந்த பணியிலெல்லாம் பிற்காலத்தில் ஈடுபட்டேன். நீங்கள் திரு அவை சட்டத்தை நன்கு கற்றிருக்கின்றீர்கள். திருமணத்தை பற்றி, அதனுடைய புரிதலை பற்றி நீங்கள் என்ன கூற விரும்புகின்றீர்கள்? நம்முடைய அருளடையாளங்கள் 7, அதில் இறுதி அருளடையாளமாக திருமணத்தை கூறுகிறோம். திரு அவை சட்டம் 1055 திருமணத்தை பற்றி விளக்குகிறது. அது ஒரு உடன்படிக்கை. அது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே தான் ஒரு நிலையான உறவு. இந்த நவீன காலத்தில் ஆண் ஆண், பெண் பெண் என்றெல்லாம் கூட திருமணம் என்று பேசிக்கொள்கிறார்கள். அது இறைவனுக்கு உகந்ததல்ல. அது ஒரு நிரந்தரமான உறவு. வெறும் ஒப்பந்தம் மட்டுமல்ல, அதை தாண்டி உடன்படிக்கை என்று திரு அவை போதிக்கிறது. அதையே திரு அவை சட்டமும் இந்த 1055 எடுத்து சொல்லுகிறது. அதனுடைய நோக்கம் என்ன எனும்போது, வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்பௌசஸ், ஒருவர் மற்றவருடைய நலன்தான் அதனுடைய தலையாய நோக்கம். குழந்தைகளை பெற்று அவர்களை அக்கறையோடு வளர்ப்பது
என்று சொல்லுகிறது. இப்படி திருமணத்தை அது புரிந்து கொள்கிறது. ஒரு திருமணத்துக்கு உண்மையாகவே தேவையானவை 3 காரியங்கள். அது செல்லத்தக்க விதத்தில் நிறைவேற்றப்பட வேண்டுமென்றால், வாட் மேக்ஸ் த மேரேஜ் என்று சொல்லும்போது, ஒருவர் மற்றவரோடு செய்து கொள்ளுகின்ற நான் சொன்ன உடன்படிக்கை, அது ஒரு விதத்தில் ஒப்பந்தம் கூடத்தான். அந்த உடன்படிக்கை அதான் கன்சென்ட், அந்த சம்மதம். நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், காப்பாற்றுகிறேன், மதிக்கிறேன், அன்பு செய்கிறேன் என்கின்ற அந்த சம்மதம்தான் முதலாக ஒரு திருமணத்துக்கு மிக முக்கியமாகிறது. இரண்டாவது, திரு அவை எத்தனையோ விக்கினங்கள் அல்லாவது தடைகள் இருக்கின்றன திருமணத்துக்கு என்று சொல்லுகிறது. அது திரு அவை சட்டத்தில் முக்கியமாக 1083 1094 வரை 12 தடைகள் குறிப்பிட்டிருக்கிறது. அந்த தடைகள் எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டும். இரண்டாவது ரிக்வயர்மெண்ட், தேவை. மூன்றாவதாக அது திரு அவை சட்ட முறையில் கனானிக்கல் ஃபார்ம் என்று சொல்வார்கள், அந்த திருமணம் நிறைவேற்றப்பட வேண்டும். ஆகையினால் இந்த 3 காரியங்களையும் மனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையாகவே அங்கே சம்மதம் இருக்கிறதா? அந்த சம்மதத்துக்கு தடையாக இருப்பவை என்ன? சில சமயத்தில் கட்டாயத்தினால் திருமணம், சில சமயத்தில் ஏமாற்றி திருமணம், சில சமயத்தில் நான் திருமணம் செய்து கொள்வேன் ஆனால் இன்னொரு பெண்ணையும் வைத்திருப்பேன் என்று செய்யும்போதே மனத்திலே வைத்து செய்கின்ற திருமணம், சில சமயத்தில் பொய் சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணி திருமணம். இவையெல்லாம் அந்த சம்மதத்தை பாதிக்கிறது. எது உண்மையான திருமணம்? உண்மையான சம்மதத்தோடு இருக்கிற திருமணம் தான் உண்மையான திருமணம். இந்த விக்கனங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிற திருமணம், நான் சொன்னது போல சட்டம் 1083 1094 வரை இந்த 12 விக்கனங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். ஒரு வேளை விக்கனம் இருந்தால் அது விலக்கு அளிக்கக்கூடியதாக இருந்தால் விலக்கு பெற்று, டிஸ்பென்சேஷன் என்று சொல்வார்களே, அந்த டிஸ்பென்சேஷன் பெற்று அந்த ஒரு வேளை அந்த திருமணம் நிறைவேற்றப்படலாம். மூன்றாவது, திரு அவை சட்ட முறைப்படி என்றால் சட்டம் 1008 அது சொல்லுகிறது. திரு அவை சட்ட முறை என்றால் முறையான பங்கு குருவோ அல்லது மறைமாவட்ட ஆயரோ தான் அந்த திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். கத்தோலிக்க திருமணத்தை 2 சாட்சிகள் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆணும் பெண்ணும் இவர்களுக்கிடையே திருமணம். இதுதான் திரு அவை சட்ட முறையான திருமணம் என்று நாம் சொல்வது. திருமணத்தினூடாக ஒரு புதிய குடும்பம் உருவாகின்றது. சமூகத்திற்கும் திரு அவைக்கும் குடும்பம் மிக முக்கியமான அழகாக இருக்கின்றது. இன்று நாங்கள் பார்க்கின்றோம் எத்தனையோ குடும்பங்கள் விவாகரத்து நிலையிலே வந்து உடைந்து போகின்றன. இதற்குரிய காரணங்கள் என்ன? கம்யூனியன் ஆஃப் லைஃப், அவர்கள் ஒரு குழும வாழ்வு, கூட்டு வாழ்வு, ஒன்றிணைந்த வாழ்வு வாழத்தான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இப்படி வாழ்நாளுக்கெல்லாம் தன்னோடு துணை நிற்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எனும்போது அவர்களோடு ஒத்துப்போக வேண்டும். இன்றைக்கு மனிதர்கள் பல்வேறு சிறு சிறு காரணங்களுக்காக கூட சண்டையிட்டு கொண்டு பிரிந்து போகிறார்கள். அதனால் ஒரு திருமணத்தை ஏற்பாடு செய்யும்போது போதுமான தயாரிப்பு இருக்க வேண்டும். ஒருவரை பற்றி ஓரளவுக்காக தெரிந்திருக்க வேண்டும். அல்லது ஏற்பாடு செய்கின்ற திருமணங்களாக இருந்தாலும் கூட அந்த குடும்பம் எப்படிப்பட்டது, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவரோடு நாம் தொடர்ந்து வாழ்நாளெல்லாம் வாழ முடியுமா, அவருடைய நம்பிக்கை என்ன, அவருடைய ஆர்வம் இதிலே இருக்கிறது என்பதையெல்லாம் தெரியாமல் பல பேர் திருமணத்திலே நுழைந்து விடுகிறார்கள். திருமணத்துக்கு பல்வேறு விதமான தயாரிப்புகள் தேவை. குழந்தையாக இருப்பதிலிருந்து குடும்பத்தை பற்றி கற்றுக் கொடுக்க வேண்டும். ரிமோட் ப்ரிப்பரேஷன். இளைஞர்களாக இருக்கும்போது ஓரளவு நம்முடைய மறைக்கல்வியிலே கற்றுக் கொடுக்க வேண்டும். திருமணத்திற்கு முன் 1 மாதமாவது தயாரிப்பு இருக்க வேண்டும். தயாரிப்பு இல்லாமல் பல குடும்பங்கள் இருக்கின்றன. அதனால் இந்த பிரச்சனைகள் வருகிறது. வாழ்நாள் எல்லாம் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், மதிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும், காப்பாற்றவும் தயாராக இருப்பது அவ்வளவு எளிதல்ல. ஆகையினால் இவற்றுக்காக சரியான துணையை தேர்ந்தெடுப்பது, இந்த அருளடையாளத்துக்காக நல்லவிதமாக தயாரிப்பது, அவர்கள் ஒருவரை பற்றி தெரிந்து கொள்வது, இதெல்லாம் திருமணத்துக்கு முன். இந்த நவீன காலத்தில் எதற்காக இத்தனை விவாகரத்துக்கள், ஏன் இப்படி குடும்பங்கள் அழிந்து போகின்றன எனும்போது, அன்பு செய்கிறேன் என்றால் என்ன அர்த்தம்? நான் உனக்காக துன்புற தயாராக இருக்கிறேன் என்றுதான் அர்த்தம். என்னை பொறுத்த மட்டில் எவ்வளோ பேர் அத்தகைய துன்பத்தை தாங்கிக் கொள்ள தயாராக இல்லை. எவ்வளோ பேர் சுயநலமிகளாக இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் திருமணத்திற்கு பிறகு புதிய நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருப்பதால்
இவரோடு வாழ்ந்தது போதும் என்கின்ற மனநிலையோடு அவர்கள் பிரிந்து போகின்றார்கள். இன்னும் சில பேர் புதிய உறவுகளில் அனாவசியமாக ஈடுபட்டு பழையவர்களை மறந்து விடுகிறார்கள். இப்படியெல்லாம் பல்வேறு காரணங்கள் சமூகத்திலே இருக்கின்றன. இந்த நவீன ஊடகங்கள், நவீன நாகரிகம் என்ற பெயரிலே யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் பழகலாம் என்கின்ற நிலை. அவர்கள் இறைவன் முன்னும் ஒருவர் முன்னும் உன்னுடைய இடத்திலே நான் வேறு ஒரு பெண்ணை நினைத்தும் கூட பார்க்க மாட்டேன், உன்னுடைய இடத்திலே வேறு ஒரு ஆணை நான் நினைத்து பார்க்க மாட்டேன் என்கின்ற அளவுக்கு அந்த பிரமாணிக்கம், பற்றுறுதி, உண்மை நிலை இல்லாமல் இருப்பதால் தான் இத்தனை பிரச்சனைகள் எழுகின்றன. கூடி ஜெபிக்கும் குடும்பம், சேர்ந்து வாழும் குடும்பம். ஒவ்வொரு நாளும் அவர்கள் சேர்ந்து ஜெபிக்கின்றார்களா, இறைவனுடைய வார்த்தையை கேட்கின்றார்களா, திருப்பலியிலே மற்ற இடங்களிலே ஒன்றாக பங்கு பெறுகிறார்களா, இவையெல்லாம் அன்னை மரியா மீது பக்தி, இது போன்ற ஒரு சமய சூழ்நிலையும் அவர்களுக்கு உண்மையாகவே அவர்கள் குடும்பத்தில் நிலைத்து நிற்க துணை புரியும் என்று நம்புகிறேன். நான் தனியே வாழ்ந்துவிட முடியும், வேறொரு துணையை நான் கண்டுபிடிக்க முடியும் என்று பல பேர் நினைக்கிறார். நீ 2-3 பேரோடு வாழ்ந்தாலும் நானும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் என்பது சுயநலம் தான் காரணம். எதை பார்க்கிறோமோ, எதை கேட்கிறோமோ அப்படியே நாம் உருவாகிறோம்.